ஹலோ வெல்கம். ஆகாஷ் டைரெக்ஷனில் இதயா முரளி. இந்த படத்தில் வந்துட்டு அதர்வாக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்லேருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் இருப்பார். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்புறமா அதர்வாவோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக போவோம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா போகும். அதில் ட்விஸ்ட்டும் இருக்கும். அந்த படத்தில் வந்துட்டு ட்விஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த கதை சொல்லும் போது சில லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது இந்த கதையில். அது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த படத்தில் வந்துட்டு இதய முரளி ரெஃபரன்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா தமன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா இந்த படத்தில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதர்வா வந்துட்டு குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சில இடத்துல இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறம் ப்ரீத்தி நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா கையடும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் சின்ன ரோல் தான், ஆனால் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் மெயினாக வசனம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரைட்டிங்லாம் ஆகுது, டைலாக் ரைட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. செகண்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.